Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலாவின் நல்லடியார்களே, வாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பை பற்றி அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் எத்தகையது என்று சொன்னால், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில்தான் குர்ஆன் வழங்கப்பட்டது, இறக்கப்பட்டது. அந்த குர்ஆன் எத்தகையது என்று சொன்னால், ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேரு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய, மனித சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அல் குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகின்றார். இந்த வசனத்தினுடைய பின்னணியில் தான் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்கள் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். நாம் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்திற்கு தனியாக ஒரு சிறப்பு கிடையாது, தனியாக ஒரு மகிமை கிடையாது. எதை வைத்து அதற்கு சிறப்பு கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த மாதத்திலே இறக்கப்பட்ட அல் குர்ஆன் ஷரீஃபை வைத்துத்தான் அதற்கு மரியாதை இருக்கிறது என்பதாக அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த குர்ஆன் அகில உலகங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான வேதமறையாக இருக்கிறது. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வேத நூலாக இருக்கிறது. கீமு கீப்பி என்று சொல்வது போல கூமு கூப்பி என்பதாக நாம் சொன்னோம் என்று சொன்னால், அதாவது குர்ஆனுக்கு முன்னால் இருந்த சமுதாயம், குர்ஆனுக்கு பின்னால் இருந்த சமுதாயம் என்று நாம் வைத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு அற்புத வேதமறைதான் இந்த அல் குர்ஆனாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த அல் குர்ஆன் ஏற்படுத்தியது என்று சொன்னால், அது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி. இருந்தாலும் கூட ஒரு பானை சோத்துக்கு ஒரு சில சோறு பதம் என்கிற வகையிலே குர்ஆன் ஏற்படுத்திய சில மாற்றங்களை துளி துளியாக நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது ஒரு மிகப்பெரிய வழிப்பறி கொள்ளையராக இருந்த ஃபுலைல் இப்னு இயால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதரை புனிதமிக்க ஹரம் ஷரீஃபினுடைய இமாமாக மாற்றியது இந்த அல் குர்ஆன் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
அது மாத்திரமல்ல, உருவிய வாளோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற வகையிலே ஒரு கொலை வெறியோடு வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிற்காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மெய் காப்பாளராக மாற்றியது என்று சொன்னால் அது இந்த அல் குர்ஆன் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சாதாரண ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு சமூகத்தை, ஒரு சின்ன சின்ன விஷயம், அற்பமான விஷயத்திற்கு கூட இன்னொரு மனிதரை பழிக்கு வாங்கக்கூடிய ஒரு சமூகத்தை, பழிக்கு பழி வாங்க வேண்டிய ஒரு விஷயத்தில் கூட மன்னிப்பை வழங்கக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றியது இந்த அல் குர்ஆன் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தான் வாழ்வதற்காக வேண்டி பிறரை அழித்து கொண்டிருந்த ஒரு சமூகத்தை, தான் வாழ்வதற்காக வேண்டி பிறரை அழித்துக் கொண்டிருந்த ஒரு சமூகத்தை பிறர் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றியது இந்த அல் குர்ஆன் என்கிற விஷயத்தையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியாக பல்வேறு விதமான ஒரு மாற்றங்களை இந்த அல் குர்ஆன் ஷரீஃப் ஏற்படுத்திய காரணத்தினால்தான் இது போன்ற இந்த குர்ஆனிய வகுப்புகளை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த மாற்றம் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், இவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய அந்த குர்ஆன் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே இருந்த அந்த குர்ஆனுடைய பிரதிகளை விட அதிகமான பிரதிகள் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறது. இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே வாழ்ந்த குர்ஆனை மனனமிட்ட அந்த ஹாஃபிஸ்களை விட இன்று அதிகப்படியான ஹாஃபிஸ்கள் நிறைந்திருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு ஏற்பட்ட அந்த மாற்றம் இன்றைக்கு ஏற்படுகிறதா என்கிற விஷயத்தை தான் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே, சஹாபாக்களுடைய காலத்திலே இந்த குர்ஆன் ஏற்படுத்திய அந்த மாற்றம் இன்றைக்கு ஏற்படவில்லை. அது குர்ஆனிய தவறா அல்லது நம்முடைய தவறா என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே குர்ஆன் ஒரு தவறு செய்கிறது என்ற வகையில் நாம் சொல்ல முடியாது. நம்மிடத்தில் தான் கோளாறு இருக்கிறது. என்ன கோளாறு என்று சொன்னால், குர்ஆன் சில எதிர்பார்ப்புகளை நம்மிடத்திலே வைக்கிறது. இந்த உலகத்தை வாழக்கூடிய குர்ஆனை நம்பிய, மறுமையை நம்பிய மூமின்களிடத்திலே குர்ஆன் சில எதிர்பார்ப்புகளை வைக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகளை நாம் பூர்த்தி செய்யாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் சஹாபாக்களுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றம் இன்றைக்கு ஏற்படாமல் இருக்கிறது. அப்போ மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த குர்ஆன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் சில பல விஷயங்கள் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த குர்ஆன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த குர்ஆனை நாம ஈமான் கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். இப்ப நம்பாமை ஆசரத்துக்கு இப்ப நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம் என்பதாக சில பேர் கேட்கலாம். குர்ஆனை நம்பித்தானே நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் என்பதாக சிலர் கேட்கலாம். நம்புவது என்று சொன்னால் ஆழமாக நம்ப வேண்டும். இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்கிற வகையிலே குர்ஆன் இறைவனுடைய வேத நூல் என்கிற வகையிலே ஒரு ஆழமான நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகிறான், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். இந்த அல் குர்ஆனை கொண்டு வந்த இறை தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த குர்ஆனை ஆழமாக நம்புகிறார்கள். இதே போல மூமின்களும் நம்புகிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகின்றார். ஆக ஆழமான நம்பிக்கை முதல் கட்டமாக நாம் ஏற்பட வேண்டும் குர்ஆனின் மீது. எப்போது இந்த குர்ஆனின் மீது ஆழமான நம்பிக்கை ஏற்படுகிறதோ அப்போதுதான் அதன் மீது ஒரு பற்று, ஒரு பாசம் நமக்கு ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை பாருங்கள். இந்த குர்ஆனின் மீது எந்த அளவுக்கு ஆழ்ந்த ஒரு பற்றை வைத்திருந்தார்கள் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வஹி எப்போது வரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருந்தார்கள் என்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு இராணுவ தளபதியிடமிருந்து எப்போது கட்டளை வரும் என்கிற வகையிலே ஒரு வீரன், ஒரு சோல்ஜர் எதிர்பார்த்திருப்பது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எப்போது வகை வரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே வகை வந்து இடையிலே கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுகிறது. ஆரம்பத்திலே குர்ஆனுடைய வசனம் இறங்கி அடுத்த கட்டமாக அந்த வகை இறங்குவதற்கு ஒரு காலதாமதம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள், ஒரு விதமான ஒரு பரிதவிப்புக்கு உள்ளாகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, ஒரு மலையிலிருந்து ஒரு மனிதன் தூக்கி எறியப்பட்டால் எந்த மனோநிலையில இருப்பானோ அந்த மனோநிலைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்படுத்தப்பட்டார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த குர்ஆனின் மீது எவ்வளவு பெரிய ஒரு ஆர்வத்தை, ஒரு பற்றை, ஒரு நம்பிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார்கள். அப்படியான ஒரு நம்பிக்கையை இந்த குர்ஆனின் மீது நாம் வைத்திருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் கிடையாதுங்க, நபித்தோழர்களும் குர்ஆனின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தார்கள். நபித்தோழர்கள் என்று சொல்லுகிற நேரத்தினாலே சஹாபிய பெண்மணிகள் கூட இந்த குர்ஆனின் மீது ஆழ்ந்த ஒரு பற்று வைத்திருந்தார்கள். அந்த ஆழ்ந்த பற்றை விவரிப்பதற்காக வேண்டிய ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. உம்மு ஐமன் உங்களுக்கு நன்றாக தெரியும். இடையில கொஞ்சம் கேள்வி கேட்போம், கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். உம்மு ஐமன் யார் தெரியுமா உங்களுக்கு? உம்மு ஐமன் யார்? உம்மு ஐமன் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, டீயை குடிச்சு நல்ல உற்சாகத்தோட சொல்லுங்க. உம்மு ஐமன் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாய்களில் ஒருவர். அதாவது ஆமினா வந்து குழந்தையை பெற்று போட்ட நேரத்தினாலே முதலாக தூக்கிய பெண்மணி யார்தான்? இந்த உம்மு ஐமன் தான். அவங்க தான் முதல்ல பார்த்தாங்க, அவங்க தான் கையில தூக்குனாங்க. அவ்வளவு பாசம் உள்ளவங்க, பற்று உள்ளவங்க. ரசூலுல்லாஹ் உசுரோடு இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாம் அவங்கள அடிக்கிற தடவை சந்திச்சுட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இறப்புக்கு பின்னாடி நான் புதிய செய்திகளை எதையும் சொல்லவே கிடையாது. பழைய செய்திகள், பழைய ரசம், புதிய பாட்டில் உங்களுக்கு நாம் என்ன செய்யறோம், எடுத்து சொல்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய இறப்புக்கு பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த வளர்ப்பு தாய் உம்மு ஐமனோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஈர்ப்பா இருந்தாங்களா இல்லையா, அடிக்கு ஒரு தடவை சந்திச்சுட்டு வந்தாங்களா இல்லையா, அப்படிப்பட்ட அந்த உம்மு ஐமனை சந்திக்கணுங்கிற வகையில் என்ன செய்றாங்க, இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் என்ன செய்றாங்க, உம்மு ஐமனை பார்க்கிறதுக்காண்டி வர்றாங்க. அப்படி பார்க்கிறதுக்காண்டி வர்ற சமயத்தினால கதவை தட்டி சலாம் சொல்றாங்க. இவங்களை பார்த்த உடனேயே உம்மு ஐமன் என்ன செய்றாங்க, கண்ணீர் விட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரணத்தை நினைச்சு தான் அழுவுறாங்க போல தெரிகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இறப்பு இருக்குதா இல்லையா, அது ஒரு பெரிய இழப்பு தான், அந்த இழப்பை நினைச்சு தான் அழுவுறாங்க. அப்படிங்கிற வகையில இவங்களா கற்பனை பண்ணி கொண்டு உம்மு ஐமன்ட்ட என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதெல்லாம் சகஜம்தானே, உலகத்துல மனிதன் பிறந்தான் என்று சொன்னால் எல்லோரும் இறக்க வேண்டும், இன்னக்க மையத்துன் வ இன்னஹு மையத்துன், நீங்களும் மரணமாகக்கூடியவர்கள் அவர்களும் மரணமாகக்கூடியவர்கள்ங்கிற வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் சொல்லி இருக்கிற பொழுது அதை நினைத்தா நீங்கள் அழுகிறீர்கள் என்பதாக கேட்ட பொழுது உம்மு ஐமன் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்காக நான் அழல, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தை நினைச்சு நான் அழல அப்படின்னு சொல்றாங்க. வேற எதை நினைச்சு அழுகிறீங்கிற வகையில் ஒரு கேள்வியை கேட்கிற சமயத்தில் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தினால உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தினால இறைவனுடைய புறத்திலிருந்து நேரடியாக வகை இறங்கி கொண்டிருந்தது, அந்த வகையினுடைய தொடர்பு இன்றைக்கு அறுபட்டு விட்டதே, இதை நான் எண்ணி பார்த்தேன், நான் அழ ஆரம்பித்து விட்டேன் என்பதாக உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹுக்கும் இப்படி ஒரு கோணம் இருக்கிறதா என்கிற விஷயத்தை எண்ணி பார்த்து அதற்கு பின்னாடி அவர்கள் அழுததாக நாம் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இப்ப எவ்வளவு ஒரு ஆழமான நம்பிக்கை இந்த குர்ஆனின் மீது அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான ஒரு நம்பிக்கை இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா? குர்ஆன் நிறைய பிரதிகள் இருக்கிறது, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ்கள் நிறைய இருக்கிறார்கள், இதே போல குர்ஆனுடைய வகுப்புகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று சஹாபிய பெண்களுக்கு இருந்த அந்த ஆழமான நம்பிக்கை நம்ம இடத்துல வந்திருக்கிறதா என்று நாம் கொஞ்சம் நம்முடைய மனசாட்சியை தொட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் சஹாபாக்களுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றம் இன்றைக்கு குறைவாக ஏற்படுகிறது. ஆனால் குறைவாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப ஆழமான நம்பிக்கை நாம குர்ஆன் மீது வைக்க வேண்டும். இது குர்ஆன் எதிர்பார்க்கக்கூடிய முதல் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த குர்ஆனின் மூலமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை போன்று இன்றைக்கும் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த குர்ஆன் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாவது எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த இரண்டாவது எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், குர்ஆனை நாம் தினமும் ஓதி அதனோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தஆஹது ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதோடு அதிகப்படியான ஒரு தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், தினமும் ஓதி அதோடு ஒரு வகையான ஒரு ஈர்ப்பை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் நாம குர்ஆனோடு தொடர்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தை விட இன்றைய காலகட்டத்தில் தான் நாம் அதிகமாக குர்ஆனோடு தொடர்பு வைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நம்முடைய இதயங்கள் பூரா செத்து போய் கிடக்கிறது. நம்முடைய இதயங்கள் பூரா செத்து போய் கிடக்கிறது. உடல் நன்றாக இருக்கிறது. உடலுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய இந்த உடலை இயக்கக்கூடிய ஆன்மா, நஃப்ஸ் இருக்குதா இல்லையா, கல்பு இருக்குதா இல்லையா, அது செத்து போய் கிடக்கிறது, உயிரட்டு கிடக்கிறது. அப்படி உயிரட்டு கிடக்கின்ற காரணத்தினால்தான் இந்த உள்ளத்துக்குள்ளால் மோசமான உணர்வுகள், மோசமான எண்ணங்கள், தவறான உணர்வுகள், காம உணர்வுகள், அதிலும் குறிப்பாக 13 வயதில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு மிக மோசமான உணர்வுகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நவீன சாதனங்கள் வழியாக. இது அல்லாம அடுத்தவங்க மேல பொறாமப்படுறது, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் சொன்னா, நம்முடைய உறவுகள்லையே, அண்ணன் தம்பிகள்லையே, அக்கா தங்கச்சிகள்லையே யாராவது ஒரு மனிதர் மேம்பட்டு விட்டார் என்று சொன்னால், அதை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு பதிலாக அதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா? நம்முடைய சொந்த பந்தங்கள்ல யாராவது ஒரு வகையில மேம்பட்டு விட்டார் என்று சொன்னால், ஒரு மூமின்கிற வகையில் என்ன செய்ய வேண்டும்? அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் அதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கணும். ஏன் காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய உள்ளம் செத்து போய் கிடக்கிறது, நம்முடைய இதயம் என்ன செய்கிறது? உயிரட்டு போய் கிடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் சொன்னார்கள், நாம் அறிந்த ஒரு செய்தி தான், இன்ன ஹாதிஹில் குலூப் தஸ்தஉ கமா யஸ்தஉல் ஹதீது இதா அஸாபஹுல் மா. அதாவது ஒரு இரும்பை தண்ணீருக்குள்ளால் போட்டோம் என்று சொன்னால் எப்படி துருப்பிடித்து விடுகிறதோ அதுபோல அவ்வப்போது நம்முடைய இதயங்களும் துருப்பிடிக்கின்றன என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி ஒரு செய்தியை நாம சொன்னோம் என்று சொன்னால் கேட்டுவிட்டு அப்படியே நாம சென்று விடுவோம். ஆனா சஹாபாக்கள் அப்படி கிடையாது. இதயம் தான மெயினான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதயம் சரியாக இருந்தது என்று சொன்னால் எல்லாம் சரியாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப அந்த வகையில இரும்பு துருப்பிடிப்பது போல இதயம் துருப்பிடித்து விடுகிறது என்கிற ஒரு செய்தியை சொன்னவுடன் அடுத்ததாக ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே, வமா ஜிலாவுஹா, அந்த துருப்பிடித்த இதயத்தை சரி பண்றது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இப்படி கேள்வியை வைக்கிற சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு 2 வழியை சொல்றாங்க. முதலாவது வழி என்னவென்று சொன்னால், கஸ்ரத்து ذிக்ருல் மௌத், நீங்க அதிகமா மரணத்தை நினைச்சு பாருங்க, அதிகமா நினைச்சீங்க மௌத்தடைங்க நினைச்சு பாருங்க. இரண்டாவது சொல்றாங்க, வ திலாவத்துல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்க அதிகமாக ஓதுங்கள். இந்த ரெண்டையும் பண்ணினீர்கள் என்று சொன்னால் துருப்பிடித்த இதயம், உயிரிட்டு கிடக்கக்கூடிய இதயம் சரியாகும், உயிருள்ளதாக மாறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 2 வழிமுறைகள் இருக்குதா இல்லையா? அதுல முதல் வழிமுறை மௌத் இருக்குதா இல்லையா? அந்த மௌத்தை பத்தி அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், அல் வாயிலு சாமித். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மௌனமாக நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு உபதேசி யாரு? இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல மைக்கு வச்சு ஒரு பெரிய மேடையை போட்டு விஷயத்தை சொல்லி எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை. பார்த்த கணத்திலேயே நமக்கு ஒரு உள்ளத்தை துருப்பிடித்திருக்கக்கூடிய, மோசமான உணர்வுகளை சிக்கி இருக்கக்கூடிய, பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய இதயத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு அம்சம் இந்த அம்சம், இந்த மௌத்.
ஆடிப்பாடி இருப்பாங்க. ஒரு மௌத்து ஏற்படுதுன்னா அந்த கணத்துல பார்த்த உடனே, ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்த உடனே ஒரு விதமான துடிப்பு ஏற்படுதா இல்லையா? ஒரு நாளைக்கு நாமளும் இப்படித்தானே மௌத்து ஆகுவோம் அப்படிங்கிற வகையில் ஒரு துடிப்பு ஏற்படுமா இல்லையா? நாம நம்மளை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யும்? ஏற்படும். அதனால தான் அறிஞர் பெருமக்கள் சொன்னார்கள், அல் வாயிலு சாமித், அது மௌனமாக நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் அதிகமாக நீங்கள் ஓதுங்கள். இதை அறிஞர் பெருமக்கள் அல் வாயிலு நாத்திக், பேசக்கூடிய உபதேசி. பேசக்கூடிய குர்ஆன் என்னது? பேசக்கூடிய உபதேசி. மௌத்து பேசாமல் நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய உபதேசி என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப அந்த வகையில் ஏன் அன்றாடம் நாம் குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த செத்து போன இதயங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஆஹது ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அன்றாடம் தினசரி ஓதி அதோடு தொடர்பு வைத்துக் கொண்டே இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அப்படியான ஒரு தொடர்பை நாம் வைத்திருக்கிறோமா? அன்றாடம் தினசரி குர்ஆனை ஓதி அதோடு நாம தொடர்பு வைத்திருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட இது போன்ற காயல்பட்டம், கீழக்கரை போன்ற ஒரு ஈமானிய தரம் கூடிய இடங்களில் சிலர் வேண்டுமானால் அதோடு அதிகப்படியான தொடர்பு வைத்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்கள், மூமின்கள் இந்த வேதமறை அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்பதாக வழிகாட்டக்கூடிய வேத நூல் என்பதாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய எத்தனை மூமின்கள் இவ்வாறு அன்றாடம் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், என்னுடைய கையிலும் இதே போல உங்களுடைய கையிலும் வைத்திருக்கக்கூடிய செல்போன் இருக்குதா இல்லையா? இந்த செல்போனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட நாம குர்ஆனுக்கு கொடுக்கல. உண்மையா இல்லையா? இந்த குர்ஆன், இந்த செல்போனோடு நாம ஒரு விதமான தொடர்பு வைத்திருக்கிறோமா இல்லையா? இந்த தொடர்பு போல அந்த குர்ஆனோடு நாம தொடர்பு வைத்திருக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அது எப்படி ஹஸரத் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்கலாம். ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் விலாவறைய சொன்னா தான் என்ன செய்யும், அது உங்க மனசுல படும். இப்ப சாதாரணமாக நாம் போகக்கூடிய இடத்திலெல்லாம் செல்போனை கொண்டு போறோமா இல்லையா? நாம எங்க போனாலும் சரி, சில பேர் கழிவறைக்கு போனாலும் சரி, படுக்கிற சமயத்தில் தூங்கி கொண்டிருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் அந்த செல்போனோடு ஒரு தொடர்புள்ள மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம் இல்லையா? இதே போல நாம போகக்கூடிய இடத்திலெல்லாம் இந்த அல் குர்ஆனை நாம் கொண்டு போகக்கூடிய ஒரு மனோபாவத்துக்கு நாம் வந்திருக்கிறோமா? மதுரையில் ஒரு சின்ன ஒரு குறுகிய சந்துல அதிகப்படியான ஆட்கள் வரக்கூடிய, அதே சமயத்தில் ஒரு குறுகிய சந்தில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப்பில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு விஷயம், ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அந்த வியாபாரத்தை பார்த்து கொண்டே பைபிளை புரட்டி கொண்டே இருக்கிறார். ஒரு அசத்தியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வேத நூலை அதோடு அதிகப்படியான ஒரு பற்றுதலோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம இந்த குர்ஆனோடு எந்த அளவுக்கு தொடர்பு வைத்திருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இது அல்லாமங்க செல்போனை சில நேரத்தில் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துடும். இங்கே பள்ளிவாசலுக்கு வந்துடும், அல்லது ஏதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடும், வெளியே போகிறதுக்காண்டி வந்துடும். ஆனால் அந்த ஞாபகம் வந்தது என்று சொன்னால், செல்போனை இப்படி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற வகையில் ஒரு ஞாபகம் வந்தது என்று சொன்னால் நம்முடைய உள்ள எப்படி இருக்கும்? வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோமே, எத்தனை கால் வரும், எத்தனை மெசேஜ் வரும், எத்தனை தொடர்பெல்லாம் அறுபட்டு போயிடும் அப்படிங்கிற வகையில் ஒரு பரிதவிப்பு ஏற்படுமா இல்லையா? இது போன்ற அமைப்பில் நான் வீட்டில் குர்ஆனை வச்சுட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற வகையில் ஒரு பரிதவிப்பு நமக்கு என்றைக்காவது ஏற்பட்டு இருக்கிறதா? கொஞ்சம் நம்முடைய மனசாட்சியை தொட்டு நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதே போல ஒரு நாளைக்கு இங்கே கையில் செல்போன் இருக்கிற சமயத்தினால கால் வருகிறதோ இல்லையோ, மெசேஜ் வருகிறதோ இல்லையோ, வருகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கொண்டு இன்னைக்கு அது ஒரு விதமான ஒரு வியாதியாக மாறிவிட்டது. உண்மையிலேயே கால் வந்திருக்காது, ஆனால் கால் வந்திருக்குமோ அப்படிங்கிற வகையில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா இல்லையா? இந்த மாதிரியான அடிக்கு ஒரு தடவை ஓபன் பண்ணி பார்க்கக்கூடிய வகையில் இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. யாராவது மண்டையை போட்டாதான் மூத்தானாத்தான் அப்பதான் என்ன செய்ய குர்ஆனை ஓபன் பண்ற ஒரு சூழல் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கணும். இதே மாதிரிங்க சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்க சமயத்தில், எங்கேயாவது போய்கிட்டு இருக்க சமயத்தினால ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனே நம்முடைய கவனம் செல்வது எதன் பக்கம் செல்லும்? செல்போன் இருந்தால் அந்த ஃப்ரெண்டுக்கு போட்டலாமே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு போட்டலாமே, இப்படி ஆபத்தில் மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற வகையில் நமக்கு உடனே எதுதான் ஞாபகத்துக்கு வரும்?
இந்த செல்போன் தான் ஞாபகத்துக்கு வரும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை நம்ம சந்திக்கிறோமா இல்லையா? குடும்பத்தில் பிரச்சனை, இல்லற பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுகிற சமயத்தில் இதுக்கு குர்ஆன்ல தீர்வு இருக்கிறதே அப்படிங்கிற வகையில் என்றைக்காவது குர்ஆனை நாம் அணுகியிருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வேண்டி காத்திருப்போங்க. பஸ் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருக்கும். என்ன பண்ணுவோம்? நாம கையில் இருக்க செல்போனை ஓப்பன் பண்ணி அதில் என்னெல்லாம் வந்திருக்குது, ஃபேஸ்புக்கில் என்ன வந்திருக்கு, ட்விட்டரில் என்ன வந்திருக்குது, இதைத்தான் நம்ம மேய்ச்சிக்கிட்டு இருப்போம். ஏன் அந்த ஒரு 10 நிமிஷத்தில் நான் குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்தை, ஒரு வசனத்தை அர்த்தத்தோட படிக்கணுங்கிற வகையில் நமக்கு ஒரு சிந்தனை என்னைக்காவது வந்திருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதே போல நண்பர்களுக்கு, குறிப்பாக மாற்று மத அன்பர்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகளில் எத்தனையோ விஷயங்களை அன்பளிப்புகள் பண்ணுகிறோம். ஆனால் அந்த அன்பளிப்புகளில் இந்த குர்ஆன் அதிகமாக இடம் பெற்றிருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக நம்முடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்த செல்போனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை கூட, அதிலே இருக்கக்கூடிய அந்த தொடர்பு கூட குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு இல்லை என்று சொன்னால் எப்படி சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த அந்த மாற்றம் இன்றைக்கு எப்படி ஏற்படும் என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனோட நாம தாங்க அதிகமாக தொடர்பு வைக்கல. ஆனால் குர்ஆனுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் குர்ஆனுடைய அந்த சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய பல மக்கள் இன்றைக்கு குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு சூழலால் தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த குர்ஆனோடு அதிகப்படியான தொடர்புகளை வைத்துக் கொண்டு முஸ்லீம் அல்லாத மக்கள் இன்றைக்கு நிறைய பேர் குர்ஆனை படிச்சு இஸ்லாத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க. சினிமா ஆக்டர்ஸ் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. மோனிகா வந்தது, யுவன் சங்கர் வந்தது, இது போன்ற அமைப்பில் உலகத்தில் மிக பிரம்மாண்டமான அளவுக்கு ஒரு ஆபாச உடை தரித்து எல்லாருக்கும் தன்னுடைய உடலை காட்டிக் கொண்டிருந்த ஒரு மோசமான நடிகைகள் கூட இந்த குர்ஆனோடு தொடர்பு வைத்து அந்த குர்ஆனை அதிகமாக படிக்கக்கூடிய மக்களாக மாறி இருக்கிறார். சார்லஸ் பிரான்சிஸ் பட்டர்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர். அவர் தி ஃபைட்ஸ் மேன் லைவ் பீன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த செய்தி என்னங்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உலகத்திலேயே அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு புத்தகம் எது? சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள். உலகத்திலேயே அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு புத்தகம் எந்த புத்தகங்க? பைபிள். இதை எழுதிட்டு அடுத்ததாக அவர் சொல்கிறார், உலகத்திலேயே அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு புத்தகம் பைபிளாக இருந்தாலும் கூட உலகத்திலேயே அதிகமான மக்களால் வாசிக்கப்படக்கூடிய ஒரு வேத நூல் அல் குர்ஆன் ஷரீஃப் என்பதாக அவர் எழுதி காட்டுறார். யாரு படிக்கிறா? நாம படிக்கல. நாம் அதை படிச்சு ஒரு விதமான குழப்பத்துக்கு உண்டாய் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோமே தவிர அதுல இருக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த யதார்த்தமான விஷயங்களை உள்வாங்கி கொண்டு இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை அப்படிங்கிற வகையில இந்த இஸ்லாமிய ராஜபாட்டைக்குள்ளாக்கி எல்லா மக்களும் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். 1955 உள்ள ஒரு புள்ளி விவரத்தை அவர் அதில் எழுதுகிறார். ஒரு குர்ஆனுடைய ஒரு நீண்ட பகுதி தினமும் 5 வேளை 280 மில்லியன் மக்களால் ஓதக்கூடிய ஒரு அதிசயம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு வகையிலே அது ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதாக அந்த எழுத்தாளர் எழுதுகிற செய்தியை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த வகையில இந்த குர்ஆனோடு நாம் என்ன செய்வோங்க? அதிகப்படியான தொடர்பு வைக்க வேண்டும். யாருக்கு? உலக மக்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டதுதான். ஆனால் யாருக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டது என்கிற வகையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மூமின்களுக்கு வழங்கப்பட்டது. அப்படியான நாம அந்த குர்ஆனோடு அதிகமான தொடர்பு இல்லாமல் ஏதோ ஒரு ரமலானுடைய மாதத்தில் ஒரு அழகான முறையில் ஓதப்படக்கூடிய அந்த கிராத்தை மாத்திரம் நாம கேட்டால் மாத்திரம் போதாது, நாம் அதோடு நேரடி தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு மக்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அப்படி மாறினோம் என்று சொன்னால் அன்றைக்கு சஹாபாக்களுடைய காலத்தில் ஏற்பட்ட அதே மாற்றம் என்ன செய்யும்? இன்றைக்கு ஏற்படும். அப்போ குர்ஆனுடைய எதிர்பார்ப்புல 2 எதிர்பார்ப்பை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 3ஆவதான ஒரு எதிர்பார்ப்பு, குர்ஆனை நம்பினால் மட்டும் போதாதுங்க, அதை அன்றாடம் தினசரி ஓதி அதோடு தொடர்பு வைத்தால் மாத்திரம் போதாதுங்க, அந்த குர்ஆனை விளங்கக்கூடிய மக்களாக நாம மாற வேண்டும். அந்த குர்ஆனை விளங்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக்குன். இந்த வேத மறையை உங்கள் பக்கம் நாம இறக்கி வைத்தோம். எதற்காக வேண்டி இறக்கி வைத்தோம் என்று சொன்னால் யததப்பரு ஆயாத்திஹி, அதில் இருக்கக்கூடிய வசனங்களை, சான்றுகளை நீங்கள் ஆராய்ச்சி செய்வதற்காக வேண்டியும், வலியததக்கரு உலுல் அல்பாப், அறிவு பெற்ற அந்த மக்கள் அதில் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த வேத முறையை நாம் இறக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான்.
இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. இவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இவருடைய உள்ளங்கள்ல பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா? சிந்திக்க முடியாத அளவுக்கு உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்பதாக அல்லாஹ் ஒரு கேள்விக்கிடையாகவே என்ன செய்கிறான், நம்மிடத்தில் கேட்கிறான். அந்த வகையில் நாம் இந்த குர்ஆனை விளங்கக்கூடிய ஒரு மக்களாக நாம மாற வேண்டும். ஒரு சமயத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. நான் குர்ஆனை எத்தனை நாள்ல கத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறான். குர்ஆனை எத்தனை நாட்கள்ல நான் ஓதி முடிக்கணும் அப்படிங்கிற என்ன செய்றாங்க, ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாதத்துல ஒரு முறையாவது நீ குர்ஆனை ஓதி முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சஹாபி சொல்றாரு, இல்ல அதை விட குறைவான நிலையில குர்ஆனை ஓதுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, 25 நாட்கள்ல குர்ஆனை ஓதி முடியும். இன்னும் அதை விட குறைவான திறமையில குர்ஆனை ஓதலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 15 நாள் அப்படிங்கிறாங்க, அப்புறம் 10 நாள் சொல்றாங்க, கடைசியாக 5 நாள் சொல்றாங்க, அப்புறம் என்ன செய்றாங்க 3 நாள் சொல்றாங்க. இந்த 3 நாளைக்கு குறைவாக நீங்க குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்க கூடாது என்கிற வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ருக்கு சொன்னதாக நாம ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் தமிழரா அல்லது அரபு நாட்டுக்காரர்? அரபு நாட்டுக்காரர். அப்ப அரபு அவங்களுக்கு சொல்லப்படக்கூடிய செய்திகளை அப்படியே உடனுக்குடன் புரியும். அப்ப அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய, அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு மிக அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கே ஒரு குறிப்பிட்ட 3 நாட்களுக்கு உட்பட அந்த குர்ஆனை நீங்க ஓதி முடிக்க கூடாது, குறைஞ்சது ஒரு 3 நாட்கள் அளவில் தான் நீங்க ஓதி முடிக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னா, நம்மை போன்ற ஆட்கள் எந்த அளவுக்கு அதில் இருக்குங்கிறத நாம் என்ன செய்யணும், யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் அப்படி சொன்னால் என்று சொன்னால், 3 நாளைக்கு குறைவாக ஒரு மனிதன் ஓதினான் என்று சொன்னால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. அப்படியே கிளிப்பிள்ளையாட்டம் ஓதிட்டு போகலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கு நமக்கெல்லாம் அந்த 3 நாள்லாம் சரியா வராது, இந்த 30 நாளுங்கிறது கூட சரியா வராது. இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான நாட்கள் நாம் என்ன செய்யணும், எடுக்க வேண்டும். அப்ப எதுக்காக வேண்டி சொன்னாங்கன்னு சொன்னா, அதை விளங்கி ஓதணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு சொன்னார்கள் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சஹாபி, இன்னொரு சஹாபி வர்றார். அவருக்கு சொல்றாரு, குர்ஆன்ல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு வசனத்தை ஓதி காண்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆன்ல இருந்து ஏதாவது ஒரு வசனத்தை இங்க ஓதி காண்பீங்க யார சொல்லலாம்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து ஜில்சால்ல இருக்கக்கூடிய எல்லா வசனங்களையும் இல்ல, அதனுடைய முடிவில் இருக்கக்கூடிய ஒரு வசனம், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. இதை ஓதுறாங்க. இதுக்கு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஒரு அணு அளவு யார் நன்மை செய்தாலும் அதை அவர் கண்டுகொள்வார். ஒரு அணு அளவு தீமை செய்தாலும் அவர் என்ன செய்வார், அவர் இந்த உலகத்திலையும் காணுவார் அல்லது மறுமையில் என்ன செய்வார், அதுக்கு உண்டான கூலி என்ன செய்வார், காணுவார். இதை ஓதுறாங்க. ஓதி முடிச்ச உடனே அந்த கிராமவாசி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட அந்த கிராமவாசி, யார சொல்ல எதுக்கு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறார். இந்த ஒரு வசனம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, கிளம்பி போயிடுறார். சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் பிடிச்சுக்கிறாங்க. யாரும் சொல்ல குர்ஆன்ல ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கிற சமயத்தில் எனக்கு இந்த ஒரு வசனம் போதும்னு சொல்லி அவர் போறார், நீங்க சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்தில் அந்த ஒரு வசனத்தை அவர் விளங்கி புரிந்து அதை அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் போகிறார். நிச்சயமா அவர் சொர்க்கத்துக்கு போவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்ப விளங்கி ஓதக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி விளங்காம நம்ம ஓதணும்னு சொன்னா, நம்ம குர்ஆன் ஓதுனா நமக்கு என்ன கிடைக்குங்க, என்ன கிடைக்கும்? குர்ஆன் ஓதுனா நன்மை கிடைக்கும். நன்மை கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்றோம், குர்ஆன் ஓதுறோம், குர்ஆன் ஓத கேட்கிறோம். ஆனா விளங்காம கொள்ளாம நீங்க குர்ஆனை ஓதுனோம் என்று சொன்னால், நாம் ஓதுறோம் என்று சொன்னால், நன்மைக்கு பதிலாக இறைவனுடைய சாபம் நம் மீது உண்டாகும். என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. குர்ஆன்ல ஒரு வசனம் வருகிறது. என்ன வசனம் சொன்னா, அலா அறிந்து கொள்ளுங்கள், லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், அல்லாஹ்வுடைய சாபம் யார் மீது உண்டாகும், பொய்யர்கள் மீது உண்டாகும் அப்படிங்கிற ஒரு வசனம். ஒரு மனுஷன் வாழ்நாள் பூரா பொய் பேசிக்கிட்டே இருக்கான். வியாபாரத்தில் பொய் பேசிக்கிட்டு இருக்கிறான், குடும்பத்தில் பொய் பேசுறான், குடுக்கல் வாங்கல பொய் பேசுறான். ஆனா குர்ஆனை ஓதுனா எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற வகையில் எடுத்து நினைச்சான், அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன் அப்படின்னு ஓதுனான்னு சொன்னா, இந்த சாபம் யார் மேல உண்டாகும்? ஓதுன ஆள் மேலத்தை அவனுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு பதிலாக என்ன கிடைக்கும்,
அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டு. ஏன்னா அதுல என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு? அலா லானத்துல்லாஹி அலல் காதிபீன், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய சாபம் யார் மீது உண்டாகும்? பொய்யர்கள் மீது உண்டாகும். அப்போ நீயே ஓதிக்கிட்டு நீயே சாபத்தை நிசிற வாங்குற. இன்னொரு வசனம் இருக்கிறது, அலா லானத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அறிந்து கொள்ளுங்கள் யார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, அது யாராக இருக்கட்டும், அநீதம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம். எல்லாத்துக்கும் நம்ம அநீதம் செய்து கொண்டு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிக்கு அநீதம் செய்கிறோம், இதே போல சொந்த பந்தங்களுக்கு அநீதம் செய்கிறோம், சக மனிதர்களுக்கு என்ன செய்கிறோம், பயணிகளுக்கு அநீதம் செய்து கொண்டு குர்ஆன் எடுத்து ஓதுனா நமக்கு நன்மை கிடைக்குங்கிற வகையில் இந்த ஆயத்தை நம்ம எடுத்து ஓதணும் வைங்க. அலா லானத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் சொல்லி ஓதணும்னு சொன்னா அந்த சாபம் யார் மீது உண்டாகும்? அந்த ஓதுன ஆள் மேல தான் உண்டாகும். அதனால குர்ஆனை விளங்கி ஓதக்கூடிய ஒரு மக்களாக நாம் உருவாக வேண்டும். இது குர்ஆன் எதிர்பார்க்கக்கூடிய எத்தனாவது எதிர்பார்ப்பு? 3வது எதிர்பார்ப்பு. இப்படியாக இந்த எதிர்பார்ப்புகளை நாம் பூர்த்தி செய்கிற சமயத்தில் தான் சஹாபாக்களுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றம் உருவாகும். அடுத்து 4வதாக இந்த குர்ஆன் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், குர்ஆனை நம்பினால் மாத்திரம் போதாது, அதை அன்றாடம் தினசரி ஓதி அதோடு தொடர்பு வைத்தால் மாத்திரம் போதாது, அதை விளங்கினால் மாத்திரம் போதாது, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? அமைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி தான், ஆயிஷாவிட்ட என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குணம் எப்படி என்பதாக கேட்கிற சமயத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய குணம் எப்படி இருந்துச்சு? கான குலுக்குஹு குர்ஆனா, குர்ஆன் தான் அவங்க. அதாவது சொல் வடிவம் குர்ஆன் என்று சொன்னால் அதனுடைய செயல் வடிவமாக யார் இருந்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். சஹாபாக்களும் அப்படித்தான் அணுகினார்கள் குர்ஆனை. வெறுமனை கிளிப்பிள்ளையாட்டம் ஓதக்கூடிய ஒரு பக்குவத்தை உடையவர்கள் அல்ல சஹாபாக்கள், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். ஒரு 10 வசனத்தை எடுத்துக்கிறாங்க சஹாபாக்கள். என்ன அறிவிக்கிறாங்க? இன்றைக்கு நாம ஒரு 10 பேரை கூட்டு என்ன செய்வோம்னு சொன்னா 1 மணி நேரத்தில் 30 ஜுஸையும் ஓதி முடிச்சிருவாங்க. அப்படி ஓதி முடிச்சதாக வரலாற்றில் நம்ம சஹாபாக்களுடைய வரலாற்றிலேயே, அதுக்கு அடுத்த தாபியங்களுடைய வரலாற்றிலேயே, தபா தாபியங்களுடைய வரலாற்றிலே நம்ம பார்க்கல. இப்போதான் நம்ம ஓதி கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய காலத்தில் 10 வசனங்களை எடுத்துக்கிடுவாங்க. அந்த 10 வசனங்களை அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை விளங்குவார்கள், தங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவார்கள். பின்பற்றி முடித்ததற்கு பின்னாடி தான் அடுத்த 10 வசனங்களை எடுப்பார்கள். அப்படி எடுத்ததுனால தான் அவளுக்கு அப்படியான ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அன்றைக்கு மாத்திரம் கிடையாதுங்க, இன்றைக்கும் கூட சில இடங்கள்ல அரபு நாடுகள்ல அது மாதிரியான வெறுமனை கிளிப்பிள்ளையாட்டம் ஓதாம குர்ஆனை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மக்களாக ஒரு இயக்கத்தையே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பல அரபு நாடுகள். அப்படியான அரபு நாடுகளில் டாக்டர் சுமையா ரமலான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய தாய், பெண் தாய், அவங்க இது மாதிரியான குர்ஆன் தரிசு நடத்துவாங்க. அப்படி நடத்தக்கூடிய நேரத்தினால ஒரு வாரத்தில் ஒரு வசனத்தை தான் எடுப்பாங்க. அந்த வசனத்துக்கு அதனுடைய சபபு நுசூல், இறங்கிய வரலாறு, அதனுடைய பின்னணி, அதனுடைய அர்த்தம், அதனுடைய படிப்பினை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த கிளாஸில் கலந்து கொண்ட அத்தனை பேர்ட்ட சொல்லுவாங்க, இந்த வசனத்தை இன்றைக்கு இந்த வாரம் முழுக்க நாம் என்ன செய்வோம், நம்முடைய நடைமுறைக்கு கொண்டு வருவோம். அப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஆட்டையும் ஒரு அனுபவங்களை கேட்டு முடிச்சதுக்கு பின்னாடி தான் அடுத்த ஒரு வசனத்தை அவங்க எடுத்து நடத்துவாங்க. அப்படி வரக்கூடிய அந்த குர்ஆன் தரிசில் பல பெண்கள் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், இதே போல கணவன் மனைவி பிரச்சனைகள், இதெல்லாம் சொல்லி அதுக்கு குர்ஆனின் மூலமாக தீர்வு கண்டு ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த சுமையா ரமலான் அந்த குர்ஆன் தரிசில் நடந்த அந்த நடைமுறை அனுபவங்களை குவைத்தில் வெளியாகக்கூடிய அல் முஜ்தமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரபு பத்திரிகைகளில் அவங்க தொடராக எழுத ஆரம்பித்து அது உருதுல மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு தமிழில் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மாறியது நெஞ்சம், மாற்றியது குர்ஆன். இதெல்லாம் ஒரு முக்கியமாக ஒவ்வொரு மூமின்களும் படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். குறிப்பாக தாய்மார்களுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க. குர்ஆனை வெறுமனை கிளிப்பிள்ளையாட்டம் இல்லாமல் ஐஎஃப்டியினுடைய வெளியீடு, இஸ்லாமிக் ஃபவுண்டேஷனுடைய சமீபத்திய இந்த ரமலானில் வெளியிடப்பட்ட, ஒரு வாரத்துக்கு முன்னால் வெளியிடப்பட்ட ஃபேஸ்புக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெறுமனை கிளிப்பிள்ளையாட்டம் ஓதாமல் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய வகையில் அதை அவங்க செயல்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலை நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். அப்போதான் மாற்றத்தை நாம் உருவாக்க முடியும். அந்த குர்ஆனின் மூலமாக ஒரு பயன்பாட்டை பெற முடியும். அறிஞர் மௌலானா மௌதூதி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனுஷனுக்கு நல்ல பசியா இருக்குது, கடுமையான பசியா இருக்கிறான், நோம்பு பசி மாதிரி இருக்கிறான். அவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பழம், அவனுக்கு பிடித்தமான பழம் கூடை நிறைய இருக்கிறது, கூடை நிறைய இருக்கிறது. எடுக்கிறான், கடிக்கிறான், சவைக்கிறான், ஆனால் உள்ள விழுங்காம அப்படியே வெளியே துப்பிடுறான். இப்படியே எல்லா பழத்தையும் எடுக்கிறான், கடிக்கிறான், சவைக்கிறான்,
என்ன செய்யறான், மெல்றான், எல்லாம் பண்றான். ஆனா என்ன செய்யறதில்ல, உள்ள நுழைக்காம எல்லாத்தையும் வெளியிருக்கான். கூட நிறைய இருந்த அத்தனை பழத்தை என்ன செய்யறான், அந்த மாதிரி பண்ணிடுறான். பசி அடங்குமா? முழுக்க சாப்பிட்டாலும் என்ன செய்யாது, பசி அடங்கவே செய்யாது. ஆனா ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு சவைச்சு மென்று உள்ள விழுங்கிட்டான் என்று சொன்னால் பசி என்ன செய்யும், அடங்கும். இன்றைக்கு அந்த கூடை நிறைய இருக்கக்கூடிய பழங்களை உள்ள விழுங்காம அந்த சவைச்சு அப்படியே துப்புறானா இல்லையா, அது மாதிரி நாம் என்ன செய்யணும், குர்ஆனுடைய வசனங்களை என்ன செய்யணும், துப்பிக்கிறது. அதனால தான் மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கிறதாக அறிஞர் பெருமக்கள் என்ன செய்கிறார்கள், நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வகையில் நாம் என்ன செய்ய வேண்டும், இதில் கவனம் செலுத்த வேண்டும். எகிப்தில் இருக்கக்கூடிய அறிஞர் கசாலி அவர்கள் அழகான முறையில் சொல்லி காட்டுவாங்க, குர்ஆன் மனிதர்களுக்கு நற்செயல் புரிவதற்காக வேண்டி இறக்கப்பட்டது. நன்றாக கவனிக்க வேண்டும். சுருக்கமான வார்த்தை தான், ஆனால் ஓங்கி அறையிற மாதிரி அவங்க சொல்றாங்க. குர்ஆன் என்ன செய்கிறது, நற்செயல்கள் புரிவதற்காக வேண்டி அருளப்பட்டது. ஆனால் மனிதர்கள் குர்ஆன் ஓதுவதையே நற்செயல் புரிவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சொல்ற விளங்கச்சா இல்லையா? குர்ஆன் நற்செயல்கள் புரிவதற்காக வேண்டி அதை ஃபாலோ பண்றதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட ஒரு குர்ஆன். ஆனா குர்ஆன் ஓதுறதையே நற்செயல் புரிகிறது அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, நினைச்சு ஓதி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கிறது. இதையும் நாம் கவனத்தில் கொண்டு இந்த குர்ஆனுடைய வசனங்களை நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறினால் சஹாபாக்களுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றம் என்ன செய்யும், இன்றைக்கும் ஏற்படும். கடைசியாக இந்த குர்ஆன் எதிர்பார்க்கக்கூடிய 5வது அம்சம் என்னவென்று சொன்னால், இதுவும் மிக முக்கியமான ஒரு அம்சம்தான். குர்ஆனை நம்பியாச்சு, அதை தினம் அன்றாடம் தினசரி ஓதி அதனோடு தொடர்பு வைத்தாச்சு, அதை நாம் விளங்கியாச்சு, இதே போல அதை நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றியாச்சு. அதோடு முடிந்ததல்ல, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். பிற மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். இது குர்ஆன் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். மற்ற எல்லா 4 படிக்கட்டுகளில் ஏறிடுறாங்க. இந்த 5வது படிக்கட்டில் ஏறதுக்கு நிறைய பேர் தயங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்னைக்கு தாவா அப்படிங்கிற வகையில் ஒரு சில பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற இருந்தாலும் கூட இன்னும் அது வீரியமாக என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லுகிறான், யா அய்யுஹர் ரசூல், இறை தூதர் அவர்களே, பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக், உம்முடைய இரட்சகரிடமிருந்து இறங்கிய அந்த வேத முறையை நீங்கள் அடுத்த மக்களுக்கு என்ன செய்யுங்கள், தப்லீக் எடுத்து சொல்லுங்கள், எத்தி வையுங்கள். வயில்லம் தஃஅல், நீங்க அந்த காரியத்தை நீங்க பண்ணல அப்படின்னு சொன்னா ஃபமா பல்லகத ரிசாலத், உங்களுடைய தூதுத்துவம் முழுமை வராது, நீங்கள் எத்தி வைத்தவராக ஆக மாட்டீர்கள் என்று யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுது. அப்ப அந்த வகையில நாம எதை உணர்ந்து கொண்டோமோ, எதை நம்முடைய நல்ல காரியங்கள் நல்லறங்கள் அப்படிங்கிற வகையில நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ, இதை பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டுமோ, எடுத்து சொல்லுகின்ற விஷயத்தில் வெட்கப்படக்கூடாது. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ, கற்பித்துக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ எடுத்து சொல்ற விஷயத்தில் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இது மாதிரி மேடை போட்டு தான் எடுத்து சொல்லணும், பெரிய பெரிய ஒரு கருத்தரங்கத்தை உருவாக்கி மக்கள்லாம் அழைச்சி நிறைய அதெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாதான் அது போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. எடுத்து சொல்றதுல சொல்லால் எடுத்து சொல்றதுன்னு ஒன்று இருக்குது, நம்முடைய செயலால் எடுத்து சொல்றது ஒன்று இருக்குது. நாம குர்ஆன்ல இருந்து படிச்சு கொள்ளக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குதா இல்லையா, ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த நல்ல ஒரு மனிதாபிமான மிக்க, எல்லோரும் இந்த உலகத்தில் ஜாதி மதம் இல்லாத வகையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதாபிமான கருத்துக்கள் இருக்குதா இல்லையா, மனிதாபிமான நடைமுறைகள் இருக்குதா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே அடுத்தவங்க தெரிகிற அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அதன் மூலமாக இந்த குர்ஆன் போய் சேரும். பெரிய மாநாடு போட வேண்டிய தேவையில்லை, மைக்கு போட்டு கத்த வேண்டிய தேவையில்லை, கருத்தரங்கங்கள் போட வேண்டிய தேவையில்லை. சின்ன சின்ன நடைமுறைகள் மூலமாக இந்த குர்ஆன் பிற மக்களுக்கு போய் சேரும். அதுக்கு மாத்திரம் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வேலூர் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் தான். அந்த வேலூருக்கு பக்கத்தில் சாத்வாச்சாரி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே இஸ்மாயில் ஷரீஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன், அவரோடு ஒரு தொடர்புள்ள ஜஃபருல்லா ரஹ்மானி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகோதரனோடு சிங்கப்பூரில் பணியாற்றினா, ஏதோ கற்பனையாக ஒரு சொன்ன ஒரு செய்தி கிடையாது, நிஜத்தில் நடந்த ஒரு விஷயம், நிஜமாக நடந்த ஒரு விஷயம். அவர் என்ன செய்வார்னு சொன்னா, எல்லா மக்களோடையும் சகஜமாக பழகுவார். நாம் என்ன செய்கிறோம், குர்ஆன் சொன்னா நம்மளுடைய வச்சுக்கிறது, நம்மளுடைய
இது பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் எல்லா மக்களோடும் முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லோரோடும் நல்ல சகஜமாக பழகக்கூடிய ஒரு மனிதர், கூச்சப்பட மாட்டார். அவற்றை ஒரு சின்ன நடைமுறை, என்ன நடைமுறைன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கல்ல, யாராவது ஒரு மூத்தா போயிட்டான்னு சொன்னால், இந்த மூத்தா போனவங்க வீட்டில் நம்ம என்ன செய்யணும்? அவங்க சோகத்தில் இருப்பாங்க, கஷ்டத்தில் சிரமத்தில் இருப்பாங்க, தன்னுடைய கணவனால தன்னுடைய வாப்பாவோ யாரோ இறந்த சோகத்தில் இருப்பாங்களா இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து சமைக்கிறதுல சாப்பிட்ற விஷயத்தில் அந்த ஆர்வமெல்லாம் இருக்காது. அப்போ அந்த நிலையில் நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு போய் சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னாவை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி அந்த சுன்னாவை நாம் என்ன செய்யறதில்ல, ஃபாலோ பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் எங்களை போன்ற ஒரு கிராம பகுதியில் வந்து சாப்பாடு கொடுக்காட்டாலும் கூட அந்த மூத்தானவங்களுடைய வீட்டில் வந்து அரிசி பருப்பு கொண்டாவது கொண்டு கொடுப்பாங்க. அது ஒரு பழக்கம் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கி அதுவும் இல்லாமல் போச்சு. இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், அந்த மூத்தானவங்க வீட்டிலேயே போய் 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா 40ஆம் பாத்தியான்னு சொல்லி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடு இருக்குதா இல்லையா, அதை வாங்கி சாப்பிட்டு போட்டு அதில் உப்பு இல்லை, உரப்பு இல்லை, கறி போடாமல் வெறும் கத்திரிக்காய் போட்டுட்டா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு மக்களாக இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்க்கணும். ஆனால் இஸ்மாயில் ஷரீஃப் என்ன செய்வார்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்விலேருந்து சுன்னாவை பின்பற்றார். யார் மௌத்தானாலும் சரி, முஸ்லீம் மௌத்தானாலும் சரி, முஸ்லீம் அல்லாத ஒரு மௌத்தானாலும் சரி, என்ன செய்வார், உடனே சாப்பாடு வீட்டில் மனைவிட்டு சொல்லுவோம். மனைவியும் ஒத்துழைச்சிருக்கிறாங்க, தாய்மார்கள் இங்கே இருந்தால் அவங்க கவனிக்கணும். இந்த விருந்து கொடுக்குற விஷயத்தில் நம்ம யாராவது கூட்டு போயிட்டோம்னு சொன்னால், முதல்ல அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு. கேட்காமலாம் இன்னைக்கு கூட்டு போக முடியாது. அப்படி கேட்டால் கூட என்ன செய்வாங்க, ஏதாவது இங்கே உள்ள மக்கள் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. அவங்க மனைவியும் ஒத்துழைச்சிருக்கிறாங்க. யார், இஸ்மாயில் ஷரீஃபுடைய மனைவியும் ஒத்துழைச்சிருக்கிறாங்க. சமைச்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. யார் இறந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத அந்த வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி வேறுபாடு பார்க்காம நிலையில் இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் ஒரு பிராமணர் இறந்து போய்விடுது. ஒரு பிராமணர், இந்த சம்பவத்தை நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, யாரும் கேள்விப்படலை. ஒரு பிராமணர் இறந்து போயிடுறார். இறந்து போன உடனே இப்போ அவங்களுக்கு போய் சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும். இப்போ நம்ம நான் வெஜ்ஜு சமைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் சமைச்சு கொண்டு போய் நம்ம கொடுத்தோம்னு சொன்னால், வெஜ்ஜு தான் சமைச்சு கொடுக்கணும். ஆனால் நான்வெஜ்ஜு சமைத்து கொடுக்கப்பட வேண்டிய அந்த பாத்திரத்தில் நமக்கு சமைச்சு போய் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்குருவாங்களா அப்படிங்கிற வகையில் இவராக கற்பனை பண்ணி என்ன செய்கிறார், வாடகைக்கு பாத்திரத்தை வாங்குறார். வாடகத்தைக்கு பாத்திரத்தை வாங்கி அதில் வந்து சைவ சாப்பாடை சமைச்சு கொண்டு போய் அந்த பிராமணர் வீட்டில் போய் என்ன செய்கிறாரு, சோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கொடுக்குறாரு. அவங்க அப்படி நெகிழ்ந்து போயிடுறாங்க. அப்படி நெகிழ்ந்து போனதுனால அந்த மக்களோட முஸ்லீம் இடத்துல மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாத மக்களிடத்துலேயும் ஒரு நல்ல பேரை என்ன செய்கிறாரு, இந்த இஸ்மாயில் ஷரீஃபுடைய அந்த குடும்பம் பெறுது. ஒரு கட்டத்தில் அந்த இஸ்மாயில் ஷரீஃபுடைய மனைவி என்ன செய்கிறாங்க, மூத்தா போயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. இறந்த உடனே ஊரே கூடுது. இந்த ஜனாசாவில் என்ன செய்யுது, ஊரே கூடுது. அப்படி கூடுற சமயத்தில் அந்த மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, எங்கள் உம்மா மூத்தா போயிட்டாங்க. யார் மூத்தா போயிட்டா, எங்க உம்மா மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்லி யார் சொல்றா, முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன செய்றாங்க சொல்றாங்க. இன்னொரு கட்டங்க, இந்த இஸ்மாயில் ஷரீஃபு மூத்தா போயிடுறாரு. இவர் என்ன செய்றாரு, மூத்தா போயிடுறாரு. இதே மாதிரி அந்த மனைவிக்கு கூடிய அதே கூட்டம் என்ன செய்யுது, அந்த ஜனாசால கூடுது. எல்லாத்தையும் அவங்க கஃபன் பண்ணி அடக்கம் பண்ணி முஸ்லீம்கள் பூரா அப்படியே கபூர்ல இருந்து வெளியாகி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஆனால் அங்கே பார்த்தா கபருக்கு பக்கத்தில் ஒரு வயசான தாத்தா, ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு தாத்தா உட்கார்ந்து இருக்கிறார், அழுதுகிட்டு இருக்கிறார். கற்பனையான ஒரு விஷயம் கிடையாது, நடந்த ஒரு விஷயம். இது சம்பந்தப்பட்ட ஒரு சகோதரர் என்னோட என்ன செய்றார், ஜஃபருல்லா ரஹ்மானி என்னோட பணியாற்றி இருக்கிறார். அவர் இப்போது சென்னையில் இருக்கிறார், சிங்கப்பூர்ல பணியாற்றி இப்போ லீவில் வந்திருக்கிறார். நீங்கள் கேட்டு பார்த்துக்கொள்ளுங்க. அந்த தாத்தா அப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறார். பின்னாடி தான் பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. ஏன் எங்கள் தாத்தா உட்காந்துருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கேட்குற சமயத்தில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா, என்னுடைய உயிருக்கு உயிரான நண்பன் இந்த கபருக்குள்ள இருக்கிற சமயத்தில் நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும். வலுக்கட்டாயமாக பிடித்து கொண்டு தான் அவர் வீட்டுக்கு கொண்டு வந்ததாக நாம் பார்க்கிறோம். ஒரு சாதாரண ஒரு சின்ன சுண்ணாங்கிற ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு சின்ன சுண்ணாவை நடைமுறைப்படுத்தியதுனால இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் இந்த முஸ்லீம்கள் மீது, இஸ்லாத்தின் மீது ஒரு பற்றுதல் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சுண்ணாவுக்கு இப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அத்தனை சுண்ணாக்களை நாம் பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்ல பண்பாடுகளை நாம் பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால், மனிதர்களோடு மாத்திரமா நல்லபடியாக நடக்க சொல்லுகிறது. சரிதான். சரி, சாதாரணமாக ஒரு வாயில்லா ஜீவராசிகளிடத்தில் கூட நீங்க ஒரு கருணையோடு நடக்க வேண்டும் என்கிற வகையில் தானே குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதையெல்லாம் நம்ம செயல்படுத்தி அதை பார்க்கக்கூடிய வகையில செயல்படுத்தினோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் உருவாகும் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையில இந்த குர்ஆனை போய் சேர்க்கிறதுக்கு நாம் பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவையில்லை.
குர்ஆனில் இருக்கக்கூடிய சுன்னாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். ஆக 5 விஷயங்கள் இந்த குர்ஆன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. இந்த 5 விஷயத்தை யாராவது வருஷக்கிரமா சொல்லிருங்க, அண்ணன் சொல்லிருங்க. ஏன்னா ஒரு விஷயம் போய் சேரணும், மனசுல போய் சேரணும். முதலாவதாக குர்ஆன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தினமும் ஓதி அதோடு தொடர்பு வைக்க வேண்டும். எது விளங்கி ஓத வேண்டும். அடுத்து அமல் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். கடைசியாக பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த 5 அம்சங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். இந்த 5 அம்சங்களை நம்முடைய மனசுல பதிய வைக்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை, ஏன்னா ஒரு விஷயம் ஆழமாக போய் சொல்லணும்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதை மூலமாக உதாரண வழியாக நினைஞ்சிருக்கிறாங்க, அவங்க மனசுல பதிய வச்சிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை பதிய வைக்கிறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் ஒரு அற்புதமான முறையில் ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறான். அண்ணல் நபியின் அழகிய உமானங்கள்ங்கிற வகையில் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு 100 உதாரணங்களை நாம் தொகுப்பாக தொகுத்து ஒரு புக்காக வெளியிட்டிருக்கிறோம். அந்த உதாரணத்தில் ஒரு உதாரணம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குர்ஆனை ஓதுறாங்களா இல்லையா, இந்த ஓதக்கூடிய மக்கள் 4 வகையாக இருக்கிறாங்க. எத்தனை வகையாக இருக்கிறாங்க? 4 வகையாக இருக்கிறாங்க. முதலாவது வகை என்ன சொன்னா, மஸலுல் முஃமினுல்லதி யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு மூமினுக்கு உதாரணம். குர்ஆனை நம்பி அதை ஓதி அதை விளங்கக்கூடிய அமல் செய்யக்கூடிய ஒரு மூமினுக்கு உதாரணம் கமஸலில் உத்ருஜா. இந்த நார்த்தங்காய் கேள்விப்பட்டீங்களா? விளங்குறதுக்காக வேண்டி எலுமிச்சம்பழம் அல்லது ஆரஞ்சு பழம் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. இந்த ஆரஞ்சு பழத்தை போன்றவர்கள், நார்த்தங்காயை போன்றவர்கள், எலுமிச்சம்பழத்தை போன்றவர்கள். குர்ஆனை யார் நம்பி அதை தினசரி ஓதி தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? உத்ருஜாவுக்கு ஒப்பானவர்கள், நார்த்தங்காய்க்கு ஒப்பானவர்கள். ரீஹுஹா தையிபுன், அதனுடைய ஸ்மெல் இருக்கா இல்லையா, அதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஆரஞ்சு பழத்தெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு பின்னாடி கூட ஒரு அரை மணி நேரம் என்ன செய்யும், அதனுடைய வாடை நம்முடைய கையில் இருக்கும். இதே போல தூமுஹா தையிபுன், அதனுடைய டேஸ்ட் இருக்கிறதா இல்லையா, சுவையும் என்ன செய்யும், ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். ஆக குர்ஆனை யார் ஓதி அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு செயல்படுகிறார்களோ அவர்கள் உத்ருஜாவுக்கு போன்றவர்கள். அதனுடைய வாடையும் நன்றாக இருக்கும், அதனுடைய டேஸ்டும் நன்றாக இருக்கும். அடுத்து இன்னொரு வகையை சொல்றாங்க, மஸலுல் முஃமினுல்லதி லா யக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை நம்பியெல்லாம் இருப்பான், ஆனா என்ன செய்ய மாட்டான், அந்த குர்ஆனை வாழ்க்கையில ஓத மாட்டான். ஓதாமல் குர்ஆனை நம்பி இருக்கக்கூடிய மூமினுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால் கமஸலி தம்ரா, நோன்பு திறக்கிற சமயத்தில் நாம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேரித்தம்பளம் இருக்குதா இல்லையா, அதுக்கு ஒப்பானவர்கள். லா ரீஹலஹா, அதுக்கு எந்த விதமான வாசனை இருக்காது, ஸ்மெல் என்ன செய்யாது, இருக்காது. ஆனா வதூமுஹா ஹுல்வன், ஆனா அந்த டேஸ்ட் என்ன செய்யும், நல்ல டேஸ்டா இருக்கும். அப்ப குர்ஆனை ஓதாமல் வெறுமனை நம்பி இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இந்த பேரித்தம்பளத்துக்கு ஒப்பானவர்கள். அதுக்கு எந்த வாடையும் இருக்காது, கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, மஸலுல் முனாஃபிகில்லதி யக்ரவுல் குர்ஆன், குர்ஆன் எல்லாம் ஓதுவான், ஆனா அதுபடி என்ன செய்ய மாட்டான், செயல்படாம நயவஞ்சகத்தனத்தோடு என்ன செய்யமா இருப்பான். அப்படியான அந்த முனாஃபிக்கு உதாரணம் எது என்று சொன்னால் கமஸலி ரைஹானா, துளசி செடிக்கு ஒப்பானவன். அந்த துளசி செடி ரீஹுஹா தையிபுன், வாசனை என்ன செய்யும், ரொம்ப அற்புதமா இருக்கும். மோத பார்த்தோம்னா என்ன செய்யும், ரொம்ப அற்புதமா இருக்கும். வதூமுஹா முர்ருன், ஆனா நீங்க வாயில வச்சு சவச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், ரொம்ப கசப்பா இருக்கும். அப்போ குர்ஆனை குர்ஆன் படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாம வெறுமனே குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய முனாஃபிக்கு உதாரணம் துளசி செடிக்கு ஒப்பானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து 4ஆவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஸலுல் முனாஃபிகில்லதி லா யக்ரவுல் குர்ஆன், இவன் குர்ஆனை ஓதவும் மாட்டான், அதை நம்பவும் மாட்டான், அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள மாட்டான், குர்ஆனுக்கும் அவனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. அப்படியான மனிதன் கமஸலில் ஹல்லலா, குமட்டிக்காய்க்கு ஒப்பானவன். எதுக்கு ஒப்பானவன்? குமட்டிக்காய்க்கு ஒப்பானவன். லைஸலஹா ரீஹுன், அதுக்கு எந்த வாசனையும் இருக்காது. வதூமுஹா முர்ருன், நீங்க வாயில வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன செய்யும், கசப்பா இருக்கும். அப்ப குர்ஆனை நம்பாம கொள்ளாம ஓதாம அதனுடைய திறன்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாத ஒரு முனாஃபிக்கு உதாரணம் குமட்டிக்காய் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக 4 வகையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறாங்க. இந்த குர்ஆன் ஓதக்கூடிய ஆட்களை பகுதி பகுதியாக பிரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 4 வகையில நாம
குமட்டிக்காயாக இருக்கிறோமா, அல்லது துளசி செடியாக இருக்கிறோமா, அல்லது பேரித்தங்கனியாக இருக்கிறோமா, அல்லது அந்த நார்த்தங்காயாக எலுமிச்சம்பழமாக ஆரஞ்சு பழமாக இருக்கிறோமா, இதை ஒரு டெஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டித்தான் அடிக்கு ஒரு தடவை இந்த ரமலான் வந்து போய் கொண்டிருக்கிறோம். நாம எப்படி மாறணும்? குமட்டிக்காயில குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், ஒரு வருஷத்துல குமட்டிக்காயா இருந்தோம்னு சொன்னா அடுத்த வருஷத்துல என்ன செய்யும், துளசி செடியா மாறணும். அடுத்த வருஷத்துல என்ன செய்யணும், பேரித்தங்கனியா மாறணும். இன்னொரு கட்டத்தில் என்ன செய்யணும் சொன்னா நம்ம என்ன செஞ்சிடணும், நார்த்தங்காயாக, வாசனையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய, சுவையும் டேஸ்டாக இருக்கக்கூடிய அந்த நார்த்தங்காயாக, எலுமிச்சம்பழமாக, அந்த ஆரஞ்சு பழமாக நாம் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரஞ்சு பழமாக மாறுவதற்குண்டான தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.